சார். வாங்க. போலீஸ் குவார்டர்ஸ் கட்டுறதுக்கான டெண்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க பாத்தீங்களா சார்? இல்லையே, நான் பார்க்கலையே. உட்காருங்க. பெரிய ப்ராஜெக்ட். நாம இதுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணி அனுப்பலாமே. பெரிய பெரிய ஜாம்பானுங்களா மோதுவாங்க. நம்மளால அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிங்கிறது இதுல முக்கியம் இல்ல சார். குறைஞ்ச ரேட்ல குவாலிட்டியோட இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு தர நம்மளால முடியுமா, இது ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்றது தான் பிரச்சனை. இன்னும் 2 days டைம் இருக்கு. இப்ப வேலை ஆரம்பிச்சா கூட கொட்டேஷனை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட முடியும். அப்படியே சொல்றீங்க? நம்மளால முடியும் சார். சரி, அப்ப நீங்க கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபைனலா நாம டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகே சார். சார், கவிதா மேடம்க்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அத பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. எந்த டெண்டருக்காக கொட்டேஷன் ரெடி பண்ணலான்னு இருந்தோமோ அதே கொட்டேஷன் இது கவிதாக்கு மெயில் வந்திருக்கு. இது யார் அமிச்சா, எந்த கம்பெனிலிருந்து வந்திருக்குன்னு தான் தெரியல. சார் கொடுங்க சார், நான் பார்க்குறேன். இந்தாங்க. எந்த கம்பெனி கொட்டேஷன்னு தெரியல. ktr@gmail.com. KTRனா யாரா இருக்கும் சார்? தெரியலையே. கவிதாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? நீங்க கேட்டாலும் அவங்க சொல்வாங்கன்னு எனக்கு தோணல சார். ஏன்? அவ என்னுடைய ஒய்ஃப். நான் இந்த கம்பெனியோட எம்டி. கம்பெனியோடைய ரகசியம் எனக்கு தெரியாம எப்படி இருக்கலாம்? அந்த ரகசியத்தை சொன்னா அவங்களுக்கு மெயில் அனுப்புன அந்த ஆளை காட்டி கொடுக்கற மாதிரி இருக்கும். நீங்க கேட்டா யார் அனுப்புனாங்கிறது முக்கியம் இல்ல, வந்திருக்கிற கொட்டேஷன் அமௌண்ட்டை விட குறைச்சலா கோட் பண்ணி நமக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இது தப்பு இல்லையா? திருட்டுத்தானே இல்லையா? சார், இது பிசினஸ் எத்திக்ஸ் சார், தொழில் தர்மம். இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஹலோ, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நீங்க உள்ள போலாம் சார். ஓகே மேம். ஹலோ மேடம். கதிர், என்னடா தகச்சு போய் பார்க்குற? பிரசாத், நீ எப்படிங்க? யாருக்கும் தெரிய வேண்டாம் நினச்சேன். இப்போ இந்த கம்பெனிக்கு நான் தான் எம்டியாக இருக்கேன். என்னதான் கணேஷ் வேலை விட்டு தூக்கிட்டானே, அவங்க கம்பெனிக்கு சின்சியராக நேர்மையாக உழைச்சேன். கடைசியில் அவன் என்ன துரோகின்ட்டான். என் வீட்டுக்குள்ளே பூந்து எங்கள் அம்மா முன்னாடியே மேலே கையை வச்சிட்டான். பார்த்து, என்ன மாதிரி நீ அந்த கம்பெனியில் சின்சியராக வேலை செய்கிற, ஒன்னையும் துரோகின்னு சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிற போகிறான். கதிர், சாரிடா. இவங்க பேர் கயல்விழி, இந்த ஆஃபீஸுடைய புது ஜிஎம். கயல், இவன் பேர் கதிர், என்னுடைய பழைய ஆஃபீஸ் காலீக். நாங்கள் 2 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹலோ மேம். சாரிடா கதிர், உட்காரா. சார், நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். நம்ம முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தால, ஜஸ்ட் 2 minutes. நீ கதிர் என்ன சாப்பிட்ற? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லை வேண்டாம், நீ பிஸியாக இருக்கிற, நாம அப்புறம் பேசுவோம். நான் கிளம்புறேன். டே இருடா. என்னடா வந்ததும் கிளம்புறேங்கிற? நான் எம்டி ஆன விஷயம் உனக்கு தெரியாது. அப்ப நீ எந்த விஷயமா இங்க வந்த? கணேஷ் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அவனுடைய போட்டி கம்பெனியில் உனக்கு என்னடா வேலை? அது வந்து இந்த சீட்ல கவிதா மேடம் தான் இருப்பாங்க. கணேஷ் கம்பெனியில ரெடி பண்ண போலீஸ் குவார்டர்ஸ்க்கான டெண்டர் கொட்டேஷனை கவிதா மேடத்துக்கு மெயில் பண்ணதுக்கான சன்மானத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தவருக்கு இந்த சீட்ல நீங்க இருக்கவும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கவும் பதில் சொல்ல முடியாம திணறாரு. இல்லையா மிஸ்டர் கதிர்?
ஹலோ மேடம், என்ன வளர்றீங்க? நான் யாருக்கு எந்த மெயில் அனுப்பல. பிரசாத் இங்க வேலைக்கு சேர்ந்ததை கேள்விப்பட்டேன். அது உண்மையானு தெரிஞ்சுட்டு போலாமான்னு வந்தேன். அப்படியா சார்? அப்போ கேபின் கதவை திறந்து உள்ள வரும்போது ஹலோ மேடம்னு சொன்னீங்களே, யார சொன்னீங்க சார்? அது வந்து சார், ktr@gmail.com இது யாரோட மெயில் ஐடின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோமே சார். அந்த கேடிஆர் இவர்தான். கொடுங்க. எப்படி எப்படி சொல்றீங்க? கதிருங்கிற இவர் பேர்ல இருக்கிற கேடிஆர் இந்த 3 லெட்டர் வச்சுதான் கேடிஆர்ன்ற மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிருக்காரு. சோ கணேஷ் கம்பெனியோட கொட்டேஷனை இவர் தான் கவிதா மேடத்துக்கு அனுப்பியிருக்காரு. நம்ம கம்பெனிக்கு நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இது போல இவர் அனுப்பின மெயிலுக்கெல்லாம் கவிதா மேடம் எவ்வளவு சன்மானம் கொடுத்தாங்கன்னு கேட்டு அந்த அமௌண்ட்டை இவருக்கு செக் போட்டு கொடுத்துருங்க சார். செக்கை யார் பேர்ல போடணும் கதிர்? செக்கா வாங்கிக்கிறீங்களா இல்ல கேஷா? கையில் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவன் பண்ண வேலைக்கு சம்பளம் வேற நம்ம கொடுக்கணுமா? முதல்ல இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். சார் 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 ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. நீங்க போலீஸ்க்கு போனா பதில் சொல்ல வேண்டியது இவர் மட்டும் இல்ல, உங்க வைஃபும் தான். பணம் கொடுத்து தூண்டி விட்டதுனால தான் இவரும் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு. தப்பு செஞ்சவங்கள விட தப்பு செய்ய தூண்டினவங்க தான் முதல் குற்றவாளி. கோவப்படாம நிதானமா யோசிச்சிங்கன்னா இவர் பண்ணதோ கவிதா மேடம் பண்ணதோ தப்புன்னு உங்களுக்கு தோணாது. நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. நானும் கணேசும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய போட்டி கம்பெனி என்னுடைய ஒய்ஃப் கம்பெனியா இருந்தோம். என் மேல நம்பிக்கை வச்சு என்ன தொடர்ந்து அங்க வேலைக்கு வச்சிருந்தான். இவன் பண்ண தப்பால என் மேல அவனுக்கு சந்தேகம் வந்து இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிருச்சு. இவனை போலீஸ்ல மாட்டி விடலனாலும் இவன் தான் கல்பிரிட்னு முதல்ல கணேஷ்ட சொல்லணும். போதும் நிறுத்துறா. நீ வேணா யோக்கியனா இருந்திருப்போ. உன்ன மாதிரி நானும் யோக்கியனா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எனக்கு பணம் தேவை, நிறைய பணம் தேவை. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, யூஸ் பண்ணிட்டேன். இதுல என்ன தப்பு? டேய், தப்பையும் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்திட்டு இருக்கியா நீ? ஏன் கணேஷ் உனக்கு சம்பளம் தரல? சம்பளம் வாங்குறது ஒரு இடம், விசுவாசம் காட்டுறது இன்னொரு இடமா? பெரிய சம்பளம் கொடுத்துட்டா. அவன் கொடுக்குற சம்பளத்துல மாசத்துல 20 நாள் ஓட்டுறது பெரிய விஷயம். மிச்சம் 10 நாள் கடன்ல தான் ஓடுது. முதல் மாசம் சம்பளம் வாங்க, அடுத்த மாசம் கடன் கொடுக்க, மறுபடியும் கடனை வாங்க. இப்படித்தான் காலம் ஓடிட்டு இருக்கு. ஏன் நானும் என் குடும்பமும் காரு பங்களா வசதி வாய்ப்போட இருக்குன்னு நினைக்க கூடாதா? என்னோட பசங்களை டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? டாக்டர் சீட்டு இன்ஜினியர் சீட்டு சும்மாவா கிடைக்குது? ஒரு டாக்டர் சீட்டு இன்ஜினியர் சீட்டும் 20 லட்சம் 30 லட்சங்கிறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? ஏழையாவும் நடுத்தர குடும்பத்துல பிறந்ததாலும் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க ஆசைப்படக்கூடாதா? நேர்மையா தான் வாழணும்னா எங்க மாதிரி ஆளுங்க இந்த நாட்டுல பிச்சை தாண்டா எடுக்கணும். நான் பண்ணது திருட்டுத்தனம் துரோகம்னா கல்விங்கிற பேர்ல கல்வியை லட்ச லட்சமா கூவி விற்கிறாங்களே, அதுக்கு பேர் என்னவா? என்னால உன் வேலை போச்சு, உனக்கு கெட்ட பேரு. தப்புதான். ஆனா உனக்கு வேலை போனாலும் உன் மாமனாரும் உன் ஒய்ஃபும் வசதியானவங்கன்றதால அவங்க உன்னை பெரிய கம்பெனிக்கு எம்டியா உட்கார வச்சிருக்காங்க. ஆனா உன்ன மாதிரியா நானு? எனக்கு வேலை போச்சுன்னா என் குடும்பமும் நானும் நடுத்தருவில் தானே நிக்கணும். என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போன் பண்ணிய, அதுல உன் ஒய்ஃபும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னதும் சைலண்ட் ஆயிட்டிய. அதுக்கு என்ன காரணம்? உன் சுயநலம் தாண்டா. அப்புறம் நீ எல்லாம் என்னடா யோக்கிய? உன் சங்காத்தமா வேண்டாம், ஆளை விடுறா. என்ன சார், அப்செட் ஆயிட்டீங்களா? பின்ன எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. இந்த காலத்துல யாரும் நேர்மையா இருந்து லைஃப்ல முன்னுக்கு வந்தது இல்லையா? ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தானே நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி ஆனாரு. தப்பு தண்டா பண்ணியாவது குறுக்கு வழியில முன்னுக்கு வரணும்னு இப்படி நினைக்கிறவன் தான் தன்னுடைய தப்ப இது போல நியாயப்படுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலைங்க. ஒருத்தரோட தோல்விதான் இன்னொருத்தரோட வெற்றி சார். எஸ், ரேஸ்ல யாராவது ஒருத்தன் ஜெயிச்சுதான் ஆகணும். ஆனா முன்னுக்கு ஓடனுடைய காலை வாரிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. அது ரேஸ்ல எப்படியோ, ஆனா பிசினஸ்ல இதுதான் தொழில் தர்மமா இருக்கு. நோ கைல்வழி, ஒரு துரோகத்தை எத்திக்ஸ்னு சொல்லாதீங்க. உங்களை நம்பி ஜிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சிருக்கோம்.
எத்திக்ஸ்ன்ற பேர்ல நாளைக்கு நீங்க இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணுவீங்களா என்ன? என்ன சார் நீங்க? நாட்டுல நடக்கிற விஷயத்த தான் சொன்னேன். அதுக்காக என்னையே சந்தேகப்படுறீங்களா என்ன? பணம் தான் முக்கியம்னா நான் எப்படி இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருப்பேன்? சாரி கைல்வெளி, நீங்க பதில் சொல்றதுக்கு தான் நான் உங்களை டென்ஷன் பண்ணேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம இந்த டெண்டர்ல கலந்துக்க வேண்டாம், வேற ஏதாவது டெண்டர் இருந்தா பார்ப்போம். அப்புறம் கவிதாவுடைய மெயில் ஐடி உடனே நீங்க பிளாக் பண்ணுங்க. எந்த தப்பான மெயிலும் இனிமேல் வரக்கூடாது. ஓகே சார். ஆனா கவிதா மேடம். கவிதாக்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். ம். என்னப்பா டயர்டா இருக்க? வேலை ரொம்ப அதிகமோ? வேலை அதிகம்தான், அதோட டென்ஷனும். என்னப்பா சொல்ற? ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகும்போது நம்ம வேலைக்கு போனோம், நம்ம வேலையை பார்த்தோம், வீடு திரும்பணும்னு இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு கம்பெனியவே தலையில் சுமக்க வேண்டியிருக்கு. என்னுடைய கேரக்டர் எதிராக ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை சமாளிக்க என் கேரக்டரே மாற்றிக்க வேண்டியிருக்கு. என்னப்பா சொல்ற? கணேஷ் கம்பெனியில் இருந்த ரகசியத்தை கவிதாக்கு மெயில் பண்ணது யாருன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு அவன் என் கையங்களவா மாட்டிக்கிட்டாமா. அப்படியா? யாருப்பா அது? கதிர், கணேஷ் கம்பெனியில் என் கூட வேலை பார்த்தவன், எனக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்தவன். அவனும் கணேஷ்க்கு ரொம்ப நம்பிக்கையானவனா இருந்தவன் தான். நம்பிக்கைன்ற பேர்ல கணேஷ்க்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அவன் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். கதிர்னா அவனை நம்ம வீட்டை கூட கூட்டிட்டு வந்திருக்கல்ல? அவனே தாமா. இவ்வளவு நாளா அவங்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தேன். யாரை நம்புறது நம்ப கூடாதுன்னே தெரியலமா. கேவலம் பணத்துக்காக மனுஷன் எவ்வளவு கீழ்த்தரமா மாறிடுறாங்க பாருங்க. நினைச்சால ஆத்திரமும் வேதனை தாமா வருது. இன்னைக்கு கூட கணேஷ் கம்பெனியில் தயாரித்த கொட்டேஷனுடைய அமௌண்ட்டை கவிதா மெயிலுக்கு திருட்டுத்தனமாக அமைச்சிட்டு கவிதாவை பார்த்து அதுக்கான சன்மானத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தான். அங்கே வந்தவன் எம்டி சீட்டில் என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். நான் ரொம்ப அப்பாவித்தனமாக வாழ்த்து சொல்ல தான் வந்தான்னு நினச்சி அவனை உபசரித்தேன். மாமா அமிச்சு கம்பெனியுடைய ஜிஎம்மாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்களே கைல்வெளி, அவன் எதுக்கு வந்திருக்கான்ற விஷயத்த போட்டு உடச்சிட்டாங்க. நான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு ஆத்திரப்பட்டேன். ஆனால் கைல்வெளி தான் இது கவிதாவுடைய ஏற்பாடு, அவளுடைய பிஸ்னஸ் தந்திரங்கள், ஒருத்தர் கீழே இறங்கினாதான் நம்ம மேலே போக முடியும்னு என்னை கட்டுப்படுத்தி அவனை எதுவுமே செய்ய விடாம அமிச்சிட்டா. என்னால் இதெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியலமா. ஒருத்தன் ஃப்ராடும் பித்தலாட்டம் பண்ணி தான் முன்னுக்கு வரணுமா, இல்லை இப்படி வந்துதான் ஆகணுமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. பிரசாத், உன்னை அடிக்க ஒருத்தன் வரான்னா உன்னை காப்பாத்திக்க திருப்பி அடிக்கிறதுல தப்பே இல்லப்பா. சாணக்கினா இருன்னு மாமா சொன்னதுக்கு அர்த்தம் சூழ்நிலைக்கும் வர பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய செயல் இருக்கணுங்கிறதுக்கு தான். இத புரிஞ்சுக்கிட்டா யாரும் முன்னுக்கு வர முடியும். நீ நம்பிக்கை இழக்காதப்பா, எதிர்நீச்சல் போடு, முன்னுக்கு வாப்பா. அண்ணே வாங்க அண்ணே. இந்திரா எப்படிமா இருக்க? என்னண்ணே திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே உங்களை பார்க்க நேர்ல வந்திருப்பேனே. ஒன்னும் இல்லம்மா, அருணை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அதனால தான் வந்துட்டேன். அருணை பத்தியா? என்ன விஷயம் அண்ணே? சொல்றேம்மா. அண்ணே நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்துடுறேன். அம்மா ஒன்னும் வேண்டாம்மா, நீ ஒரு சமையல்காரியை வச்சு அவ எல்லாமே நல்லா சமைக்கிறா, காஃபி கூட போட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அண்ணே சமையல்காரி மட்டும் இல்ல, அவ பொண்ணும் ரொம்ப சூட்டிகையா இருப்பாளாம். ஆமா பிரசாத் சொன்னா.
சரிம்மா, நான் வந்த விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க அண்ணே. உடனே அருண் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேம்மா. என்னண்ணே, அருண் கல்யாணத்தை முடிக்கணும்னா அவனுக்கு பொருத்தமான பொண்ணை பார்க்க வேணாமா? பொண்ணு பார்க்காம எப்படி என்ன கல்யாணம் பண்ண முடியும்? ஆ, பொண்ணை பார்த்துட்டேம்மா. அப்படியா? பொண்ணு யாருண்ணே? எனக்கே தெரியாம எப்ப பொண்ணு பாத்தீங்க? நான் தேடி போய் பார்த்த பொண்ணு இல்ல, தானா தேடி வந்த பொண்ணு. தானா தேடி வந்த பொண்ணா? அண்ணே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொண்ணு வேற யாரோ இல்லம்மா, காவியா தான். எந்த காவியா? அருண் கிட்னியை திருடி வியாபாரம் பண்ணதான் அவன் மேல வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாலே அந்த காவியா தான். என்னண்ணே விளையாடுறீங்களா? அவளை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட உங்க கையாலேயே கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம். ஏன்னு இப்படி ஒரு யோசனை வந்தது உங்களுக்கு? இந்திரா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. அவன் நோட்டீஸ் அனுப்புனப்போ எந்த லாயர் மூலமா அனுப்பினாலோ அவரை நான் மிரட்டி கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனா அவ மும்பையில் இருக்கிற சேஷாத்ரி என்ற ஒரு லீடிங் லாயர் மூலமா மறுபடியும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. அந்த சேஷாத்ரி இந்த கேஸ்ல ஆஜரானா அருண் ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னண்ணே சொல்றீங்க? ஆமா இந்திரா, என்ன அருண் சைடுல தப்பு இருக்கு. காவியா கிட்ட வலுவான ஆதாரம் இருக்கு. நான் பல வகையிலையும் யோசிச்சு பார்த்துட்டேன். அருணை காப்பாத்த வேற வழியே தெரியல. அதுக்காக அவனுடைய வாழ்க்கையை பணைய வைக்கிறதா? ஏம்மா, அருண் ஜெயிலுக்கு போறதை விட, அதனால அவன் அவமானப்பட்டு நிக்கிறத விட, ஏன் இதெல்லாம் நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அருணே சொன்னான். அப்படி ஒண்ணு நடந்துட்டா என்ன ஆகும்மா? அதை விட அந்த காவியாவையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தப்பு இல்லையம்மா. நீங்க சொல்றது சரின்னு பட்டாலும் எனக்கு என்னமோ பயமாவே இருக்குதுண்ணே. அருணை தண்டிக்கணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனவ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சம்மதிப்பா? அப்படியே சம்மதிச்சாலும் அருண் கூட அவளால எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தினம் தினம் செத்து பொழைக்கணுமா? வேற ஏதாவது நல்ல வழி இருக்கான்னு யோசிங்க அண்ணே. யோசிச்சு எந்த வழியும் தோணாமலதான் இந்த முடிவை எடுத்து இத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போகலாம்னு வந்தம்மா. அருண் என்ன சொன்னா? இல்லம்மா, இத பத்தி நான் உங்ககிட்ட எதுவும் பேசவே இல்லை. அப்போ அவனோட விருப்பம் முக்கியம் இல்லையா? ஏற்கனவே அவன் அந்த பொண்ணை விரும்பியிருக்கான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஏன் காவியா அவன் மேல கேஸ் கொடுக்க போறா? அவ சம்மதிச்சாலும் அருண் முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்படி அவனால சொல்ல முடியாதுமா. ஜெயிலுக்கு போறதை விட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்லி அவனுக்கு சொல்லி நான் புரிய வைக்க போறேன். இப்ப நாம காவியாவை பார்த்து தான் பேசணும். எப்படி என்ன அவகிட்ட போய் பேசுறது? அம்மா, காவியாவை பார்த்து இந்த விஷயத்தை நீயும் நானும் தான் பேச போறோம். அவளை பார்க்கறதுக்கு எப்போ போறோன்னு சொல்லி முடிவு பண்ணி நான் சொல்றேன். அப்ப போயிட்டு வந்துடலாம். அம்மா, காரியம் கை கூடுற வரைக்கும் இந்த விஷயத்தை அருணுக்கு கூட சொல்ல வேண்டாமா? சரிங்க அண்ணே. நான் வரேம்மா. வரேன்.